முதல்ல பிரசாந்த் கிஷோரின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் பிஜேபிக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஒர்க் பண்ணதாக சொல்கிறாங்க. கண்ணுக்கு எதிர திராவிட கட்சிக்கான திமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு ஏதோ ஒரு பாட்டெலாம் போகிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சின்ன பசங்களாம் நீங்கள் பாடுதில்ல. ஆனால் அதுக்கு நேரெதிராக நடந்துச்சுன்னு வச்சுங்க. அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு. ஏன்னா நேரடியாக திமுகவை எதிர்க்கிறார், நேரடியாக மக்கள் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த ரெண்டும் ஒரு மேட்ச் ஆகுது. இவங்க என்ன பண்ணிருக்கணும், சரி இந்த ஆட்சியை நம்ம தக்க வச்சுக்கணும். ஏதோ சார் ஏழை எளிவ என்ன எதிர்பார்ப்பான், நீ என்னத்தையாவது கொள்ளடி திருடு போவா, அரசியல்வாதி என்னாலே திருடர்கள் தானே அப்படின்னு பொதுவா ஜனங்களுக்கு ஒரு கான்செப்ட். ஆமா, மகா சமுத்திரத்துல இந்த திராவிட திருட்டு சமுத்திரத்துல தமிழ் தேசியத்தை அப்படியே கரைக்கிற வேலையை பார்த்துருவாங்க. அத மாதிரி தான் இப்போ சீமானே அவர் எங்காலுன்றது நாங்க சொல்லவே இல்லை ஐயா, அவரும் எங்க சகோதரர்கள் எங்க. ஆமாங்க, ஒரு தடவை சொன்னாருங்க, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவர் பேசினாரு. பாருங்க, நேற்று வரல, அவர் ஏற்கனவே திரும்ப அவர்கள் சொன்னதை கவனிச்சு பேசணும். சும்மா அந்த ஊடகங்கள்லாம் எடுத்தவங்க பேசக்கூடாது. 10 ஆண்டு காலமா எங்கள்கிட்ட தான் அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த மொழிக்காரங்கிட்ட அப்படியே பொய் பேசுறது எல்லாம் வாய் திறந்தா பொய். நீங்க சொம்பு அடிக்கிறது பிஜேபிக்கு சொம்பு அடிக்க சார் வேண்டாம்னு சொல்ல, அதுக்காக ஓவரா உட்கார்ந்து நம்ம பேசுறது இப்ப சித்தாந்தத்தை பத்தி. என்ன சித்தாந்தத்தை பத்தி பேசுறீங்க? உப்பு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயாவும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சமீபமா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியினுடைய சாராம்சம் பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கணிசமா சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் கலைஞர் அவருடைய காலத்துல 80% அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாளடைவுல அது 60-65 குறைஞ்சு போச்சு. மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலையும் அது எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. சோ இந்த ஓட் டிரான்ஸ்பர் என்பது யாருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு? குறிப்பா நாம் தமிழர் சீமான் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துட்டு வர்றாரு. சோ அவருக்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து. முதல்ல பிரசாந்த் கிஷோரின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் பிஜேபிக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஒர்க் பண்ணதாக சொல்றாங்க. கண்ணுக்கு எதிர திராவிட கட்சிக்கான திமுகவுக்கு ஆதரவா அவர் செயல்பட்டு ஏதோ ஒரு பாட்டெலாம் போகிறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சின்ன பசங்களாம் நீங்க பாடுதில்ல. ஆனால் அதுக்கு நேரெதிராக நடந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் போட்டு ஏன் ஓப்பனா சொல்ல போனா இந்த தலையில விக்கே அவர் சொன்ன ஐடியா தான் போலகுது. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பிளைனா தானே இருந்தார். அப்போ ஒருத்தருக்கான உடை நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்தி, அதாவது விற்காத பொருளை வித்திருக்காருல, அப்போ அவர் திறமை அதுல இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அவர் இந்த ஓட்டு சதவீதத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இப்போ உங்களுக்கு 2 இதா போட்டோம்னா இவங்களுக்கு ஒரு 25-30, இவங்களுக்கு ஒரு 25-30. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் வாக்காளர்கள் இருக்காங்களா, பொதுவான நிலையில இருக்கிறவங்க, அவங்க யார் பக்கம் போடுறாங்களோ அது வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில இன்றைக்கு சீமானுக்கு ஒரு 31 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில். அப்போ இந்த ஓட்டு எங்க புது ஓட்டா? மேபி இதுல இருக்கிற ஓட்டு, அதுல இருக்கிற ஓட்டு, இதுல இருக்கிற ஓட்டு, இந்த பொதுவானவங்க இருக்கிற ஓட்டு. பொதுவா சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிட்டிக்கலா இருக்கானுல்ல, அவனுக்கு எல்லாமே சீமான் கையில இருக்காங்க இப்போ. அப்படின்னு தான் நம்ம இதை நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிற போது பிரசாந்த் கிஷோரின் இந்த வாதம் நிச்சயமா சரியா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அவங்க இன்னைக்கு பிஜேபி டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. டபுள் டிஜிட்னா 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 22 இருக்கலாம், எப்படியும். ஆனா கண்கூடா இத்தனை சதவீதம்ங்கிறதை தாண்டி
அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு. ஏன்னா நேரடியாக திமுகவை எதிர்க்கிறார், நேரடியாக மக்கள் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த ரெண்டும் ஒரு மேட்ச் ஆகுது. நேரடியா மக்கள் வந்து திமுக சரியா செய்யல, ஒரு 10 வருடம் கழிச்சு ஆட்சிக்கு வராங்க, ஒன்னும் ஓட்டு சதவீதம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் வந்த பிறகு இவர்கள் என்ன பண்ணிருக்கணும், நம்ம ஏற்கனவே ஒரு 14-13 வருஷம் இருந்தோம், அப்புறம் ஒரு 10 வருஷம் இருந்தோம், இப்போ ஒரு இன்ஸ்டேபிள் இந்த பக்கம் இருக்கிறதால நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதுதான் உண்மை. அதிமுக கண்டி ஒன்னா இருந்திருந்தா இவர்கள் வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது என்னவோ ஒரு குருட்டு லக்குல இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஜெயிச்ச பிறகு இந்த மக்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் அப்ப எல்லாமே ஒன்னா தானே இருந்தாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா தானே சார் இருந்தாங்க. அதாவது பிரிஞ்சு இருந்தாங்கன்னா சார், எடப்பாடியை வீழ்த்தணும்னு ஓபிஎஸ், ஓபிஎஸ் சொல்லுங்க, புரிஞ்சுங்களா? இது வந்து இதுதான் உள்ள அரசியல் தானே இது. அப்போ இவங்க இப்படி இருக்கிற நிலையில தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படி வந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணிருக்கணும், சரி இந்த ஆட்சியை நம்ம தக்க வச்சுக்கணும். ஏதோ சார் ஏழை எளிவ என்ன எதிர்பார்ப்பான், நீ என்னத்தையாவது கொள்ளடி திருடு போவா, அரசியல்வாதினாலே திருடர்கள் தானே அப்படின்னு பொதுவா ஜனங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா, அவன் கொள்ளடிதான்பா செய்வான் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவான். நீங்க ஓட்டுக்கு காசு ஏன்பா வாங்குறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையோ, இன்னும் அவங்கள்ட்ட காசு கொடுத்துறானா, கொள்ளடிக்கு போறான் இல்லையா, இப்பதானே ஆட்சிக்கு வர போறாங்க, ஏன் வந்த பிறகு கொள்ளடிக்க மாட்டானா அப்படின்ட்டு ஒரு தப்பான கான்செப்ட்ல மக்கள் இருக்கான்னு வச்சுக்கலேன். இவனுக்கு தேவை இவனோட வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும் சார். கடைக்கு போனா பால் கிடைக்கணும், ரேஷன் கடைக்கு போனா அரிசி கிடைக்கணும், இப்போ எங்கன்னா வேலைக்கு போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ் வரணும், கட்டணம் ஏறக்கூடாது. கொஞ்சம் இவனுக்கு அடிப்படை தேவைகள் இருந்தாலே போதும். இவன் மேல என்ன நடக்குதுன்னு இவனுக்கு அக்கறையே கிடையாது. நீங்க மேல வானத்துக்கு இவனுக்கு தலைக்கு மேல நீங்க நாட்டை வித்தா கூட பிரச்சனை இல்லை இவனுக்கு. இவன் இருக்கிற தரையில இவன் கொஞ்சம் சொகுசா இருக்கணும், கொஞ்சம் அடிப்படை வசதிகளோடு இருக்கணும்னு நினைப்பான் சார். அந்த அடிப்படை வசதிகளை செய்வதிலேயே இவர்கள் தவறி இருக்கிறார்கள்ல, அதுல இருந்து இவர்கள் இன்னெல்லாம் தவற செய்யறாங்க அப்படின்னு அண்ணாமலை பிஜேபி இன்னைக்கு சொல்லுது. அண்ணாமலை வருவதற்கு முன்னால் பிஜேபி இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து எந்த ஆட்சியும் எதிர்த்துதான் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வெறுப்பு ஊடக காட்டுற பிம்பம் அண்ணாமலை அவர்லாம் ஒன்றும் ப்ரூவ் எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அதுதான் நான் சொல்றேன் சார், அண்ணாமலை ஒன்றும் ப்ரூவ் பண்ணல, பிஜேபி ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்காக பிஜேபி நின்று என்ன ப்ரூவ் பண்ணிருக்கு வெளிப்படையா சொல்லுவோமே, ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த எதிர்ப்பு இருக்குல்ல, இவங்க மேல இருக்கு எதிர்ப்பு, என்னையாவது நம்பி ஏதாவது ஓட்டு போட்டா ஏதாவது செய்வாங்க பார்த்தா இவ்வளவு திருட்டு வேலை செஞ்சுட்டாங்களா சார். அதாவது ஊழல்னாலே திமுகன்னு ஒரு பேர் இருக்கு சார். இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்த பிறகு எல்லார் கைகளுக்கும் என்ன நடக்குன்ற விஷயம் போயிடுது. அதுதான் மெயின். 19 திருடனுங்கன்னு சொல்றதை விட ஏம்பா ஏதோ 30,000 கோடியாம்பா, ஏதோ யாரோ பேசுறாங்கப்பா அப்படின்றாங்க. ஏம்பா ஏதோ சைக்கிள் வாங்க போனாங்களாம்பா, ஒரு சைக்கிள் 4,000ன்னா இவங்க 7,000 8,000ன்றாங்களாம்பா, அப்படி அந்த பேச்சு வருது இல்ல. அதுல இருந்து மக்கள் வந்து என்னையா இவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க, நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு இலவச பேருந்துன்னு சொன்னாங்க, மத்த எல்லா வேலையும் ஏறி போச்சு. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு இலவசம் தரான், புருஷன் பஸ்ல போனா அதிகமாகுது சார். 5 வயசு பையனை வந்து பஸ்ல கூட்டு போனா அதுக்கு டிக்கெட் வாங்குறான் சார் பையனுக்கு, அம்மா ஃப்ரீயா போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மக்கள் பேசுறான் பத்தியா, யோ நான் கேட்டோமா ஃப்ரீ பஸ்ல கேட்டோமா அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ இந்த வெறுப்பில இருந்து பிஜேபி வளர்ந்துருக்கு. திரு காமாட்சி இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இதுல முகாந்தரம் இருக்கு, கண்டிப்பா திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சி ஆரம்பம் ஆயிருக்கு. அவர் சொல்ற கருத்துல வந்து 100% முகாந்திரம் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடாதான் பல கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களை பாருங்க. இல்ல அவர் சொல்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதை ஊர்ஜிதப்படுத்துற விதமா எல்லா கருத்து கணிப்பும் வந்து இல்ல எல்லா கருத்து கணிப்பும் எல்லாமே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்புடைய கருத்து கணிப்புகளா தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவன் தான் வந்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான், அதிகாரத்துல இருக்கிறான், எல்லாம் ஈடி மாநிலத்துல நீங்களும் அதிகாரத்துல இருக்கீங்க. நாங்க மாநிலத்துல அதிகாரத்துல இருந்து என்ன பண்ணோம், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்க வரக்கூடிய ஒரு ஈடியத்தான் மறிக்க முடியுமா, இல்ல ஒரு யாரையும் நம்ம மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஈடியா அதெல்லாம் பேச்சல சார். பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு நபர்
இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்றவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல அவரு கருத்து கணிப்பை சொல்றாருன்னா அவர் கருத்து கணிப்பை எடுத்து சொன்னாராம். ஆமா, உங்க ஆள் தானே அவரு. சார் எங்காலு உங்காலுங்கிறது எங்கள்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு ஆளு, அவ்வளவுதான். சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு, நாங்க சம்பளம் கொடுத்தோம், வேலைக்கு இப்ப வச்சு. பிஜேபி வந்து காசு கொடுத்து அவருக்கு சொல்லுவாரு. அதேதான். இப்ப அவர் கருத்து கணிப்பு நடத்தி கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தா பரவாயில்ல. கருத்து கணிப்பை அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல சார், சில சினிமா இதெல்லாம் மீடியாக்கள்லாம் வந்து கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. கருத்து கணிப்புங்கிறது முதல்ல சொல்லிட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க, எடுத்த பிறகுதாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சென்சஸ் பண்ணுவோம். ஆமா எடுத்தாரோ கேளுங்க, எங்க போய் எதை வச்சு சொன்னாரு? அதைத்தான் பொய்யான தகவலை பரப்புல சொல்லிடுங்க. அவர் பொய்க்காரன், ஒரு சீட்டிங், ஏமாத்துக்காரன். இங்க பாருங்க, 100க்கு 100 பொய்யான பரப்புரை, அவன் ஒரு சீட்டிங் தான், அதுல ஒண்ணும் அப்படி சொல்லுங்க. கரெக்டா வந்து நின்னீங்க. சீட்டிங் தானா? சீட்டிங் தான். அதான் கரெக்டான சீட்டிங் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க ஏற்கனவே 2%, 3% மிஞ்சி போனா 5% வந்தாலே பெரிய விஷயம். புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த தேர்தல்ல. ஏன்னா நான் இந்த களத்துல நிக்கிறேன், நீங்கள் இந்த களத்துல இருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா சீமான் வந்துதான் இன்றைக்கு அதிகமான வாக்குகள். இப்ப சப்போஸ் வந்து திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ கொஞ்சம் 1-2% வாக்குகள் வந்து குறைந்த. நீங்க ஒரு திராவிட வட்டத்துக்குள்ள கொண்டு வர மாதிரில இருக்கு நீங்க. ஆமா, அவரு தமிழ் தேசியம் தானே, தமிழ் தேசியம் தானே, திராவிடியம். நினைக்கிறீங்க போல. நாங்க அவரெல்லாம் விழுங்கல, அவரு தான் எல்லாத்தையும் எங்களை விழுங்க பார்த்தாரு. ஆனா இப்ப அவரு முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சு எங்களுக்கு நாங்கெல்லாம் வந்து பங்காளிகள் தான், திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அனைத்து. இங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னாலும் உண்மை அதுதான். நாங்கள் எல்லாம் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா கட்சி. நாங்க இது தப்புங்க. இது திட்டமிட்டு சீமான் பெயரை சீர்குலைக்கிற அதெல்லாம் நீங்க அந்த சதி எங்கள்கிட்ட வந்து வேலையை காட்டாதீங்க. இப்ப சொன்னாரா? இல்ல அவர் சொன்னாரா நாங்களும் திமுக ஒண்ணுன்னு? ஆமா, ஒண்ணுன்னு சொல்லல, பங்காளி எங்களுக்குள்ள ஒண்ணு. திராவிடத்தை ஏத்துதான் தமிழ் தேசிய சொல்லிவிட்டாரு. சும்மா இருங்க. அவர் சொன்ன வார்த்தை தேசிய கட்சிகள் தான் எங்களுக்கு எதிரி, இங்க இருக்கக்கூடிய கட்சி திராவிட கட்சிகள் எங்களுடைய பங்காளிகள். சரி, அதுக்கப்புறம் அவர் திமுகவுக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக பேசவே இல்லையா சார்? அரசியல்ல எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா பேசிக்கா ஒண்ணு வரும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்போம். நாங்க அதுக்காக கொடுக்க மாட்டோம். தலைவருக்கே அவர் எதிராக இருக்காரு சார். நீங்க வந்து உங்களோட தலைவர் பெரியாருன்னு சொல்றீங்க, அவர் பெரியார் தலைவர் இல்லங்கிறாரு. இங்க பாருங்க, அடிப்படை கொள்கைக்கே பாரு, அவர் அந்த பள்ளிக்கூடத்துல உங்க வட்டத்துக்குள்ள நீங்க கொண்டு வர கருணாநிதியோட நினைவு நாங்க வட்டத்துக்குள்ள கொண்டு வரல, நாங்க வட்டத்துக்குள்ள கொண்டு வரல. அவரு தான் பேசுறாரு. அவரு என்னன்னா, அவரு படிச்ச பள்ளிக்கூடம். தமிழ் தேசியமா? இங்க பாருங்க, அவர் பேசுற பயிற்சிகள் எல்லாம் வந்து அங்க கத்துக்கிட்ட பாடத்தை தான் ஒப்பிக்கிறாரே தவிர அவர் ஒண்ணும் தனிப்பட்ட முறையில் இல்ல. அவர் கத்துக்கிட்டதே திராவிடத்துலதான் கத்துக்கிட்டாரு. திராவிடங்கிறது வேற படுகொலைக்கு அப்புறம் தான் வந்து திரும்பி வந்துட்டாரு. திராவிட அரசியல் சார் பேசுறாரு. இங்க பாரு, திராவிட அரசியல்னா திராவிடம் சொன்னா தான் அரசியலா? தமிழ்னு சொன்னாலே திராவிடம் தாங்க. தமிழ்னா யாருங்க? தமிழன் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ். நீங்க பிரிக்காதீங்க. இது இப்ப இல்ல சார். நாம் தமிழர் நம்ம சீபா ஆதித்யநாத் தெரியுங்களா? சீபா ஆதித்யநாத் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டாரு, இவங்க திராவிட நாடு கேட்டாங்க. உடனே இவங்க என்ன பேசினாங்க, அவர் வந்து அவருக்கு குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா அது, நாங்க கேட்கறது திராவிட நாடு, அகண்ட நாடு, இது நாலனா, காலனா பெருசா நாலனா பெருசான்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்துக்கு சீபா ஆதித்யநாத் பிரச்சாரத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே அரவணைச்சு அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிற நபர்களை எதிர்க்க முடியலன்னு வச்சுக்க, அரசியல் ரீதியா ஒண்ணும் இல்லாமன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சரா வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்த்து அப்படியே இதுல கரைச்சிருவாங்க. இந்த பெரிய மகா சமுத்திரத்துல, இந்த திராவிட திருட்டு சமுத்திரத்துல தமிழ் தேசியத்தை அப்படியே கரைக்கிற வேலையை பார்த்துருவாங்க. அத மாதிரிதான் இப்போ சீமானே அவர் எங்காலுன்றது. நாங்க சொல்லவே இல்லை ஐயா, அவரும் எங்க சகோதரர்கள், எங்க ஆமாங்க. ஒரு தடவை சொன்னாருங்க, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பேசினாரு. பாருங்க, ஒரு தடவை சொன்னாலும் சொன்னா ஏங்க உங்களை மாதிரி மாத்தி பேசுற ஆளு இல்லைங்க சீமான். சீமானை பொறுத்த மட்டும் சொன்னதுதான். அவர் எல்லாம் உங்களை மாதிரி மாத்தி நம்ம இவரை பார்த்து பறையர்கள் தான் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்னு பேசுறீங்க. நீங்க பறையருக்குன்னு கட்சி வச்சிருக்கீங்க.
அப்ப உங்க கட்சியில இல்லாத அந்த கட்சியில தான் எல்லாம் இருக்காங்களா? அது எல்லாத்துக்குமான கட்சி தான் அவர் திருமாவளவனுடைய கட்சி. அவரை நீங்க கழுவி ஊத்துறீங்க. ஆமா, நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்றீங்க திருமாவளவன் இந்த முறை வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு சிதம்பரம் தொகுதியில நின்றா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு அளவே இல்லை சார். கற்பனைக்கு விடுதலை மிஞ்சி பேசுறீங்க. கட்சிங்கிறது ஒரு ஜனநாயக அடிப்படையில அவரே பல முறை சொல்லியிருக்காரு. ஆனா நேத்து வந்து லாட்டரி மார்ட்டின் நடுவில் மகன் அர்ஜுனாவுக்கு வந்து திடீர்னு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாரு. நேத்து வரல. நீங்க அவர் ஏற்கனவே திரும்ப அவர்கள் சொன்னதை கவனிச்சு பேசணும். சும்மா அந்த ஊடகங்கள்லாம் எடுத்தோம் கவுழ்த்தம் பேசக்கூடாது. 10 ஆண்டு காலமா எங்கள்கிட்ட தான் அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவரு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கட்சியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு 10 ஆண்டு காலமா பணியில இருந்தாரு. இன்றைக்கு தான் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அவருடைய தொண்டர்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படியா தெரியும்? அவர் என்ன ஆதாங்க? இவர் என்ன அந்த கட்சியில இருந்தா வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு ஒன்னும் தெரியாது. இப்ப என்னங்க ஆதவ் அர்ஜுனா ரெட்டிங்கிற ஒரு ரெட்டியார ஒரு பெரிய கோட்டீஸ்வரனை சேர்க்கறதுல பிரச்சனை இல்லைங்க. ஒரு இடி பார்வையில் 3 ஆண்டுகளாக ரேடில் உள்ள நபரை சேர்க்காதீங்கன்னு தான் சொல்றோம். யாருக்கு தாங்க ஈடி இல்ல? ஈடிங்கிறதா ஒரு பெரிய திருமாவளவனுக்கு இருக்கா ஈடி? இருங்க, ஈடி யாரு இருக்குதா? இங்க பாருங்க, உங்க பேர்ல ஈடி இருக்கா? எது உங்க பேர்ல? ஈடி எல்லாத்தையும் தான் பாருங்க. உங்க பேர்ல பாருங்க, எங்க பேர்ல இருக்கா உங்க பேர்ல இருக்காங்கிறது அவசியம் இல்ல. உங்க பேர்ல இருக்கா சார்? ஈடினா என்ன சார்? இடியட்டுன்னு அர்த்தம் சார். சும்மா நீங்க ஈடி என்ன ஈடியை வச்சுக்கிட்டு நீங்க பயமுறுத்துறீங்களா? இப்படியே பயமுறுத்தி தான் எங்க ஆள்ல 2 பேர்த்து பேர்ல வழக்க போட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு நடக்க விட்டுட்டு வாயில கைய வச்சா கடிக்க தரத பிள்ளைகளை கூட்டு போய். ஆமா, அப்படிதான் பண்றீங்க. டெல்லியில பாருங்க, இன்னைக்கு 6வது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நேத்துக்கு கெஜ்ரிவாலுக்கு 6வது நோட்டீஸ். உங்களை பத்தி பேசுங்க. இருங்க சார். எப்போ கெஜ்ரிவால் வந்து உங்களை பார்க்க வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா பேசினாரோ அன்னைக்கே அந்த ஆள் சீரழிஞ்சான். ஏங்க நீங்க அந்த ஆளுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி சிறுசோடியா தானே, மணிஷ் சிசோடியா, அவரை வந்து கைது பண்ணி அவர் உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏங்க ஒரு நல்ல மனுஷன் திமுகவை ஆதரிச்சு பேசுவானாங்க? இடி ரைட்ல மாட்டின செந்தில் பாலாஜி ஆதரிச்சு ஒரு யோகியவான் நியாயவான் பேசுவானா? யாரு பேசுனா நியாயவானா? நீங்க உங்களுக்கு எது நியாயமோ அதுதான். கெஜ்ரிவாலோட பாலிசினாங்க ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே வந்து உட்கார்ந்து பண்ணி போய் வந்து அந்த பலனை இவர் அனுபவிக்கிறார் சொன்னாங்க. அவர் வந்து ஒரு அதிகாரி. மக்கள் நீதி மய்ய இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல கூட அதுதான் முக்கியமா மையப்படுத்தி பேசினாரு. திமுகவை அட்டாக் பண்ணி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு. எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சாரு? என்ன 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னானே அந்த ஆளு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கா. அன்னைக்கே ரிசைன் பண்ணி போயிருக்கணும். 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லுச்சுல்ல. அவன் அந்த ஆளு கீழே இருக்கக்கூடிய நிறுவனம் தானே சொல்லுச்சு. அதை ஏன் ரிசைன் பண்ணல இதுவரை? அதெல்லாம் பேசுறது துப்பு இல்ல. அந்த கட்சிக்கு வரைஞ்சு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க கட்டுற வீடு எல்லாம் காத்தடிச்சா கீழே விழுற. சொல்றேன் சும்மா இருங்க சார். நீ ஏன் அண்டாவத்திருந்தா அவன் குண்டாவத்திருந்தான் என்ன? இங்க பாருங்க, செந்தில் பாலாஜி மேல என்ன வழக்கு, எவ்வளவு வழக்கு, அதை பேசுங்க. உங்களுக்கு 2 ரூபாய் லஞ்சம் வாங்கி ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் 17 வருஷம் கேஸ் நடத்தினார். எவ்வளவு சார்? வெறும் 2 ரூபாய் சார். காஞ்சிபுரத்துல ஒரு இந்த வண்டிங்க போகுது, விடிய காலில் வண்டி போகுது, ஒரு இடத்துல வண்டியை மடக்குறாங்க. இப்பதான் அழுதேன், நீங்க வேற மடக்கிறீங்களான்னு கேட்கறான் டிரைவர். உடனே அந்த எஸ்பி வந்து கேட்கறாரு, எங்கேயா கொடுத்தேன்னு. இப்ப முன்னாடி தான் கொடுத்தேன் காசுன்னு. எஸ்பி லுங்கி கட்டிங்கிறாரு. ஒரு தலைப்பா கட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டு திருப்பியா வண்டின்றாரு. திரும்பவும் வண்டி போய் சுத்தி யூட்டர்ன் எடுத்து வரும்போது அதே கான்ஸ்டபிள் மடக்கி 2 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே கையோட பொட்டி எஸ்பி சஸ்பெண்ட் பண்றாரு. 17 ஆண்டு வெறும் 2 ரூபாய்க்கு. அதுல பாதிக்கப்பட்டவனும் எஸ்சி, அந்த எஸ்பியும் எஸ்சி. இதுதான் வேடிக்கை. அதில் நம்ம அதை கடந்து போவோம். பட் இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்புக்காக அதை சொல்றேன். மற்ற சமூகமா இருந்தாயோ நம்மளையா பார்த்து முடியா அப்படின்னு கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றதால இதை நான் சாதியை குறிப்பிடுறேன். 17 வருஷம் நடந்தாருங்க. எங்க 2 ரூபாயில என்னங்க வந்திருக்கும்? அப்போ ஊழல் 2 ரூபாயும் ஊழல் தான், 2 கோடியும் ஊழல் தான். ஆனா அதில் நம்ம வித்தியாசத்தை பார்க்குறோம். அதாவது பால் டப்பாவில் ஊழல் பண்றவனும் டூப்ளிகேட் தான், டூப்ளிகேட்டா பால் டப்பா போடுறவனும் டூப்ளிகேட் தான், கள்ள நோட்டை போடுறவனும் டூப்ளிகேட் தான். ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதெல்லாம் உங்க வித்தியாசம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, உங்களோட வச்சுக்கோங்க, உங்க கட்சியோட வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட நீங்க காட்டாதீங்க. இப்ப
முன்வைக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு 10 ஆண்டுகள்ல வந்து ஒரு திராவிட கட்சி முழுமையா சரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்ப திமுக இந்த 3 ஆண்டுகால ஆட்சியிலேயே வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்போ வரக்கூடிய காலங்களில் திமுக முழுமையா சரிஞ்சிருமான்னு அவர் மறைமுகமா சொல்ல வர்றாரோ? கண்ணு, திமுகவை வந்து இவர் இல்ல, இவங்க அப்பன் இல்ல, இவங்க தாத்தா இல்ல, இல்ல அவர் பேரன் இல்ல, அவருடைய மகன் இல்ல, யாரு வந்தாலும் அதை அழிக்க முடியாது. அது வந்து தலைத்து ஓங்கக்கூடியது. எப்படி காலையில எந்திரிச்ச உடனே கிழக்கு பக்கம் 6 மணிக்கு சூரியன் உதைக்குது, சாயந்தரம் மறையுது, மறுபடியும் கிழக்க சூரியன் உதையுது. அது மாதிரிதான் மறையும் உதிக்கும், மறையும் உதிக்கும். அதனால என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழிவு என்பதே இந்த தேசத்தில் இருக்காது. அவர் சூரியனை போல ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி சூரியன் உதயமோ மறையுமோ அது போல எங்க கட்சி அப்படின்னு. என்ன மாதிரி ஆளுங்க தெரியுமா சார்? உதய சூரியன் எப்படி சார் இருக்கும்? சூரியன் எங்க சார் உதயமாவும்? கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். அதாவது இப்ப நம்ம கன்னியாகுமரிக்கு போறோம், சூரிய உதயத்தை நம்ம எங்க பாக்குறோம்? கட்டமலை சீனிவாசன் உதயசூரியன் சின்னத்தை தன் கொடியில முதல்ல பயிர் செஞ்சார். ஒரு விவசாயி ஏறு போட்டு விழுதுன்னு போவாரு. ஒரு நீர்பரப்புல இருந்து சூரியன் வரும் சார். வடக்கே தான் சூரியன் மறையணுவாங்க. அதாவது மலைகளுக்கு நடுவுல சூரியன் உள்ள இறங்குற மாதிரி ஒரு சீன் இங்க இருந்து பார்த்தா தெரியும். இவனுங்க பாருங்க, மறையும் சூரியனை உதய சூரியன் சொல்ல வச்சான் தெரியுங்களா? 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கிற சூரியனை உதய சூரியன் எப்படி தில்லாலங்கரி பண்ணி அப்பயே நம்மளை முட்டாளாக்கி இருக்காங்க பாருங்க. உதய சூரியன் எதுல வரணும்? ரைசிங் சன் எப்படி இருக்கும்? அப்போ சார், கருணாநிதி ஒரு சித்தாந்தத்தை படித்தவர். கருணாநிதியாலேயே எம்ஜிஆருக்கு எதிராக நிக்க முடியல. எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய சித்தாந்தவாதினால அவர் ஒரு எதேச்சியான நண்பர். ஏழைகளை விரும்பினார். அவர் மீது நம்ம அலிகேஷன் பண்ணாலும் ஏழைகள் பக்கம் கொஞ்சம் கருணை இரக்கத்தோடு இருந்தாரு அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. அவரால பெரிய தத்துவ ஞானி இன்னும் மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அவர் பேச முடியாது. அவராலே உன்னால போட்டி போட முடியல. பல ஆண்டுகள் ராமர் மாதிரி வனவாசம் போனீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவாலையும் உங்களால நிக்க முடியல. கருணாநிதி சாகுறம் வரை எப்படியாவது கொஞ்சம் முதலமைச்சரா திருப்பி ஆயிடணும்னு நினைச்சாரு. ஒண்ணுமே நடக்கலையே. அப்போ ஒரு சித்தாந்தவாதியால் இருக்கிற கருணாநிதியால் போட்டி போட முடியல. என்னன்னே தெரியல. என்னவோ கலைஞர் கூட இருந்த போன வந்த. ஆனா திராவிடத்தை பத்தி நீ பேசுனா ஒரு 2 லைன் எழுதி பேசணும்னா கூட அதை எழுதி வச்சுதான். கருணாநிதியின் மகன் அல்லவா முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதினு எழுதி வச்சுதான் படிக்கிறார். அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு சித்தாந்த அந்த தாக்கம் அதிகமாயிருக்கு. இன்னைக்கு பல பேர் அரசியல் பேசுறாங்கல்ல சார். இப்ப நம்ம எங்க அப்பா கிட்டலாம் போய் இவங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னா ஒத்துக்கணும். இன்னைக்கு இளைஞர்கிட்டப்பா நீங்க எல்லாம் திராவிடர் எதுக்கு? என்ன நாங்க திராவிடன்ற யார் நீ அப்படின்னு கேட்கிற சித்தாந்த வலிமை இன்றைக்கு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பா திமுகவோட வாக்கு சதவீதம் கணிசமா சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுதான், அதாவதுங்க வாக்கு திமுகவின் வாக்குங்கிறதுங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் நிறுவப்பட்டது தானே. நம்மெல்லாம் திராவிடம், நாமெல்லாம் அது இது அப்படின்னு சொல்லி வளர்ந்த கட்சி தானே. இப்ப இந்த சித்தாந்தத்தை ஸ்டாலினால் பேச முடியுமா? ஸ்டாலின் சொல்றாருல, இது வரைக்கும் கலைஞர் அவர்கள் கூட வைக்காத அந்த ஆட்சிக்கு பேரு திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. சார் அது அவனை எழுதி கொடுத்தது சார். என்னங்க நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க. நீங்க திராவிட மாடல் ஆட்சின்னா நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. திமுகவில் இருக்கிற பல்வேறு நபர்கள் பல்வேறு பொருளை சொன்னானா இல்லையா சார்? நான் ஒரு டிவி டிபேட்ல பேசினுக்கிறேன் சார். ஒரு சிட்டிங் திமுக எம்பி எம்எல்ஏ அவர் பேசுறாரு, திராவிட மாடல்லாம் திராவிடம்னா தமிழா சார், மாடல்லாம் நான் கடுமையா திராவிட மாடலை பத்தி பேசுறேன். உடனே அந்த நிறைய எங்க திராவிட மாடல் என்னதாங்க அர்த்தம்? திராவிடம்னா தமிழா சார், மாடல்லாம் இங்கிலீஷா சார், தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து நடத்துகிற ஆட்சின்னு சொல்றாரு ஒரு ஆள், ஒரு எம்எல்ஏ. அப்போ ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றாங்களா இல்லையா? அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணு தெரியாதவங்க யானையை தடவி பார்த்துட்டு ஒன்று சொல்றாங்க, ஆளுக்கு சொன்னாங்கன்னு. அந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை இவங்க சொல்றாங்கல்ல, அதால இங்க ஒரு சித்தாந்த வறட்சி ஏற்பட்டிருக்கு. இவங்களால அதை ஈடு கொடுத்து பேச முடியாது. ஸ்டாலினாலே பேச முடியலன்னா உதயநிதி பேச முடியும். அப்போ மழை பெய்து தெரியுது, பிள்ளைக்கு மழை பெய்தே தெரியலன்னும் போது இந்த சித்தாந்த வீழ்ச்சி இருக்குல்ல, அது திமுகவின் வீழ்ச்சின்னு நான் சொல்றேன். திரு காமாட்சி, இப்போ திமுகவினுடைய இந்த திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சி துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இப்போ களம் மாறுது, தமிழ் தேசியம் இந்துத்துவா அப்படின்ற மாதிரி போயிடும். இப்ப திராவிடம்லாம் நீர்த்து போயிடும்
அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதை பற்றி உங்களை பாருங்க. இந்த தேசத்தில் இந்துத்துவா என்பதே வளர விட மாட்டோம், வளராது. கருத்து கணிப்புல வந்துட்டு இருக்கு. கருத்து கணிப்புல வந்துட்டு இருக்கலாம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா இந்துத்துவான்னு இல்ல, நாங்க வந்து சாமி கும்பிடுவோம். அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, தனியா நின்று ஜெயிச்சாங்க. இங்க பாரு ஒரு விஷயம், நீங்களும் கால் ஊன்ற வச்சீங்க திமுகவும். இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்துத்துவாங்கிறது வந்து நாங்க வந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுறது இதுதான் இந்துத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இந்துத்துவாங்கிறது வந்து இது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவாங்கிறது வேற. அது சனாதன இந்துத்துவா. இது வெறும் இந்துக்கள், நம்ம எல்லாம் இந்துக்களா இருக்கக்கூடியவங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மாதிரி ஒரு ஜாதி. உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு போல. ஒரு ஜாதி இது ஒரு ஜாதியா. இங்க பாருங்க, இந்துத்துவாங்கிறது ஒரு ஜாதியை தான் குறிக்கும். இந்துக்கள்ங்கிறது ஒரு விதமான ஜாதி. முஸ்லிம்ங்கிறது ஒரு ஜாதி. ஒரே ஜாதி. அதாவது எல்லாரும் அடக்கியதுதான் இந்து. இந்துன்னா நீங்களும் இந்து தான், நானும் இந்து தான், புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இந்து தான். நமக்கு உள்கட்டமைப்பு தேவையில்லை. அதாவது சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இந்துங்கிறது மதமும் சாதியும் கலந்தது. அதெல்லாம் மதம் கிடையாது. மதம் என்பது கிடையாது. இந்து என்பது வேறு, மதம் என்பது வேறு. நீங்க மதத்தால் ஒண்ணுமே இல்ல சார். நாங்க தான் முழுக்க, திமுக தான் முழுக்க இந்து, பிஜேபி எல்லாம் சும்மா ஏமாத்தத்துக்கு இந்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உண்மைதாங்க. அதுல என்ன வித்தியாசம்? அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னார்ல ஒரு வார்த்தை, 90% என்னோட கட்சியில இந்து தான்டா. அது என்ன பொருள்? அதாங்க இந்து தாங்க, எல்லாமே இந்துக்கள் தான். அப்ப அவங்க அப்பா சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இந்துன்னா திருடன் சும்மா இருங்க. 90% திருடன் தான். முஸ்லிம், புத்தாஸ், கிறிஸ்துவர், அதே மாதிரி இந்துல பல ஜாதிகள் உண்டு, உள்கட்டமைப்பு. அதே மாதிரி முஸ்லிம்ஸ்ல நிறைய உள்கட்டமைப்பு இருக்கு. உங்கள நிறைய ஜாதி இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவர்களையும் பல பிரிவுகள் இருக்கு, பல ஜாதிகள் இருக்கு. புத்தாலையும் அது மாதிரிதான். அப்படி ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். கிறிஸ்துவம் வந்து அந்த பாகுபாட்டை அனுமதிக்குது, அந்த மதம் அனுமதிக்குது. யார் சொன்னா? என்ன சொல்றீங்க? இருக்காது. என்ன இருக்கான்னு கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியும் அதுல? ஏங்க கிறிஸ்தவத்துல இருங்க சார், மேரி மாதாவை கும்பிடுறவங்க ஒருத்தன் இங்க பாருங்க, பிரிவு வந்திருக்காங்க. அந்த மதம் அதை ரெகக்னைஸ் பண்ணல. இங்க பாருங்க, புரோட்டஸ்டான்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் அதை படிச்சவன், நீங்க படிச்சது இல்ல. நான் கேத்தலிக்ஸ பத்தியும் படிச்சிருக்கேன், சரியா? புரோட்டஸ்டாண்ட் பத்தியும் படிச்சிருக்கேன், அல்லலோயா பத்தியும் படிச்சிருக்கேன். நான் 3 பத்தியும் படிச்சதுனாலதான் அத பத்தி. ஆமா, படிக்காம எப்படி இருக்க முடியும்? எல்லாமே படிச்சாதான் பேச முடியும். இல்லைன்னா எங்களை எல்லாம் போரம் கட்டி விட்ட மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு அட்வொகேட் இருந்துகிட்டு அந்த மொழிக்காரங்கிட்ட அப்படியே பொய் பேசுறது, எல்லாம் வாயை திறந்தா பொய். நீங்க சொம்பு அடிக்கிறது, பிஜேபிக்கு சொம்பு அடிங்க சார், வேண்டாம்னு சொல்ல. அதுக்காக ஓவரா உட்கார்ந்துட்டு பேசுறது. இப்ப சித்தாந்தத்தை பத்தி என்ன சித்தாந்தத்தை பத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஜெயிக்கலைன்னா நான் என்ன, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் சார். நான் உங்க கட்சிக்கு வரேன் சார். ஜெயிக்கலைன்னா நாங்களாம் உங்க கட்சி, எங்க கட்சியில உங்களை சேர்த்து எங்க கட்சி நாங்க வீணாகிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 40 நாங்க வெற்றி பெறுவோம் என்பது தெரியுது. அதே மாதிரி எங்களுக்கு அடுத்த நிலையில 42 சொல்லுங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கு பாண்டிச்சேரி உட்பட 42 ஜெயிப்போம். இங்க பாருங்க, 40ல நாங்க ஜெயிப்போம். 2வது பெரிய கட்சியாக எங்களுக்கு அடுத்த நிலையில வரக்கூடியது திரு சீமான் அவருடைய கட்சி தான் வரும். நாம் தமிழர் தான் வருவாங்க. 3ஆம் இடத்துல யார் வருவா? ஏடிஎம்கே. 4ஆம் இடத்துல பிஜேபி. ஒரே சித்தாந்த ரீதியா இன்னைக்கு திமுக பிஜேபின்னு ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு தாக்குதல் நடக்குதுல்ல, அதை இவங்க டைல்யூட் பண்றாங்க. என்ன டைல்யூட் பண்றாங்க? சீமான் வளர்வாருங்க. நீங்க ஏங்க என்னங்க இந்த ஆடு நினைதுன்னு ஓனாய் ஆடுற மாதிரி எல்லாம் இருக்கு. பாருங்க, நீங்க இந்த மாதிரி பார்த்து நீங்க நாயின்னு சொல்றதை நீங்க வாபஸ் வாங்கணும். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஆடு நினைதுன்னு ஓனாய் ஆடு. ஆமா, இப்ப அதுல என்ன அர்த்தம்? உள்ள அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் தானே பேசுறீங்க? என்ன அர்த்தம்? எங்களை பத்தி ஆடு பாவம் மழையில் நினைக்குது, உள்ள வரக்கூடாதுன்னு ஓனாய் நினைச்சுதான். எதுக்கு உள்ள வரக்கூடாது? எதுக்கு ஓனாய் நினைக்குது? உள்ள வந்தா கடைசி திங்கிறதுக்கு தான். ஆமா, கடைசி திங்கிறதுக்கு பாருங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க அவரை எங்க கட்சியோட இணைப்பதற்கு விரும்பவில்லை. அவர் தனியாக அரசியல் அந்த சித்தாந்தத்தை கேவலப்படுத்துவதற்கு நீங்க முடிவு பண்ணி அவெல்லாம் எங்காலியா அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். உங்களுடைய இறுதியான பார்வை, இப்ப களம் மாறுது, திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சி துவங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வரக்கூடிய காலங்கள்ல தமிழ் தேசியமும் பிஜேபி சீமான் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி போயிடும் அப்படின்றாங்களே. இப்ப திராவிட கட்சி மக்கள் மத்தியில நம்பகத்தன்மை இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கா சார்? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள்ட்ட திராவிடத்தை பத்தி கேக்குறாங்க.
அவர் வெள்ளந்திரி என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்ன படிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கன்ட்டார்ல. அப்போ தாங்கள் ஒரு திராவிட கட்சி என்று சொல்வதற்கு அவர்கள் கூச்சப்படுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க செஞ்ச அட்டகாசத்தால திராவிடனால அசிங்கமா எல்லாம் பேசுறான், நம்ம வேணாப்பா, அது நம்ம வந்து மக்களுக்கான கட்சி, அவ்வளவுதான், எல்லாம் அவனும் இங்க இருக்கிறான் அப்படின்ற நிலையில அவர் நின்றுட்டாரு. இப்ப இவங்களும் இன்னைக்கு சும்மா திராவிடன்றாங்கல்ல, இதை இப்ப சொல்லிட்டாரு, நாங்களும் இந்துக்கள் தான், இந்துத்துவா தானே, அந்த மாதிரி பிரஸ் பண்ணா இவங்களும் வந்துருவாங்க. ஆனா இவங்களும் அந்த பிராண்டிங், அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த பெரியாரு அண்ணா உடவும் விட்டாங்க, இவங்க பிராண்டிங் வந்து ஒன்லி பிராண்டிங் அம்பாசிடர் பெரியார் தானே. அப்போ இதை பிடிச்சிக்கின்னு தொங்கிக்கின்னு, சார் நான் இப்போ இவர்கிட்ட சொன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், இவங்க ஏன் திராவிடம்னு சொல்றாங்கன்னா அதுல பல விஷயம் இருக்கு சார். தமிழர் அல்லாதவர் நிறைய பேர் அதுல இருக்காங்க சார். அதால வந்து இவங்களுக்கு ஒரு பொது பெயர் பெரியார் சொன்னார்ல, நாங்க கட்சி ஆரம்பிக்கிற போது கண்ணப்பர் வந்து தெலுங்கரு, அவரு கன்னடரு, நான் ஒரு கன்னடன், அண்ணாதுரை வந்து தமிழரு, நான் வந்து தமிழர்னா ஒத்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெக்கமான ஈனம் சூடு எதுவும் இல்லாத நான் ஒத்துப்பேன். ஆனா கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால எங்களுக்கு ஒரு பொது பெயர் தேவைப்படுது, எப்படி பொது பெயர் தேவைப்படுது, அதால நாங்க திராவிடன்னு வச்சுன்னு பெரியார் சொன்னார்ல. அப்போ பெரியார் அவர்கள் வந்து பிராமண எதிர்ப்புக்காக தான் நாங்க வந்து திராவிடம்னு வச்சிருக்கோம் இல்ல, அந்த அந்த மாநாட்டுல அந்த பெயர் வைக்கும் போது இந்த விளக்கத்தை அவர் சொன்னார், நாங்கெல்லாம் வேற வேற ஆட்களா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பொது பெயர் வச்சுதான் இது வந்து கொஞ்சம் சுணக்கம் இல்லாம போகும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு அவரு அந்த காலத்துக்கு வச்சாரு. அதை பிடிச்சி துங்கிக்கினே இவங்க வந்து இன்னி வரைக்கும் திராவிடம் சார். இன்னைக்கு நான் தமிழனா இல்லையான்ற ஒரு கேள்வி சாதாரண ஆள்கிட்ட எழுந்திருக்குல்ல. நம்ம யாரையாவது அவங்கள திட்டுறோம் இவங்களை திட்டுறோம் இல்ல, அவரவர்கள் அடையாளத்தோடு இருக்கணும் இல்ல சார். என்னோட அடையாளத்தை நீங்க மறைக்கூடாது சார். என்னோட அடையாளத்தை நீங்க மறைச்சிட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வைக்கப்படுகிற போது அதற்கான விளக்கத்தை அவர்களால் சொல்ல முடியாது. இப்ப கருணாநிதி கிட்ட கேட்டாங்க, நீங்க யாருனாங்க, நான் வந்து நாட்டால் இந்தியன், மொழியால் தமிழன், அதால மனிதங்கிறது என்னோ கதை உருட்டுவார்ல, அந்த மாதிரி உருட்டலை ஸ்டாலினால் உருட்ட முடியாது, உதயநிதியால் உருட்ட முடியாது. அதால இந்த தத்துவம் தோத்துரும், நீர்த்து போகும், அதால இது அழிஞ்சிரும் அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பார்ப்பனர் சொன்னதா நான் நினைக்கிறேன். காமாட்சியோட இறுதியான பார்வை, இப்போ திராவிடம் வந்து நீர்த்து போயிடும், அது கொண்டு செல்றதுக்கான தளபதிகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இறுதியான பார்வை கண்ணு, இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க போது கலைஞர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தான் ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆரோட அந்த கட்சி போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் ஜானகியும் ஒன்னானாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல போராட்சி பண்ணாங்க. அது மாதிரி எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே அண்ணா இருந்தாங்க, அண்ணாவுக்கு பின் கலைஞர் வந்தாங்க, கலைஞருக்கு அப்புறம் இப்போ மு.க. ஸ்டாலின் வந்திருக்காங்க. மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னும் வர்றதுக்கு எவ்வளவோ பேர் தலைவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன சொல்லுங்க சார். எம்ஜிஆர் அண்ணா கலைஞர் கூட இருந்தவர் சார், அவர் அரசியல் பழகினவர். கலைஞர் எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா அம்மையார் கட்சி பணிகளில் ஈடுபட்டு ரொம்ப நாள் கட்சி தான் வந்து தலைமைக்கு வராங்க. அப்போ ஜெயலலிதா அந்த அதிமுகவில் எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ்ங்கிறவங்க கிளை செயலாளராக தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வராங்க சார். அப்போ ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அண்ணா கலைஞர், ஓகே ஃபைன், கலைஞர் வீட்டுல இருந்த ஸ்டாலின் அவ்வளவுதான். கலைஞர் அரசியல் பயணத்துல கூட இருந்தாலும் இல்ல, வீட்டுல இருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்தாருன்னு வச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, கிளைக்கழகம் அந்த கோபாலபுரம் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர். ஆமா சார், சரி ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். அப்போ என்ன ஸ்டாலின் கூட உதயநிதி எங்க இருந்தார் சொல்லுங்க? உதயநிதி இல்ல இந்த அரசியல் உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னார் சார், நான் குழந்தையா இருக்கும் போதே சிறைக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொன்னார். விசால இருக்கும் போது அவர் அப்பவே சிறைக்கு போயிட்டு வந்தார் சார். அவர் வயிற்றுல இருந்திருப்பாரு, இதெல்லாம் ஒரு பேச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ண சார், உதயநிதிக்கு வந்துங்க எந்த நடிகையை போட்டா மார்க்கெட் நல்லா இருக்கும், படத்துல போட்டோம்னா நல்லா இருக்கும், அப்படி இப்படி இருந்தோன்னா அவருக்கு தெரியுமே தவிர எந்தெந்த தியேட்டருக்காரனா எப்படி பண்ணிக்கின்னு படத்தை எப்படி ஒரே நாள்ல எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அதெல்லாம் தெரியும் சார். அந்த நான் தப்பு சொல்லல சார். அவர் வந்து இந்த லைன்ல இல்லைன்னு சொல்ல வர. நீங்க வந்து 2021 தான் சார் தேர்தல் வராரு, 19 தான் அரசியலுக்கு வராரு. இப்ப நீ எத்தனை வருஷம் ஆச்சு? 4-5 வருஷம் சார். இது பாரம்பரியமா எல்லாம் தின்னு கொட்டை போட்ட அரசியல். இதுல நிக்கணும்ல, இல்லைன்னா ஒரு பிரஸ், நீங்க பிரஸ்காரெல்லாம் கேள்வி கேட்கறல, ஏதாவது ஒண்ணு கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதான் எங்க இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் யாராவது சார் விஷயமே இல்லாத பேச்சு உள்ள இருந்தா லைட் போட்டு பாத்துட்டு வந்தாங்க.
அப்போ அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சித்தாந்த பற்றாக்குறை இருக்குல்ல, அதுதான் இவர்கள் தோல்விக்கு காரணம்னு சொல்றேன். அதால இவங்க சொல்ற மாதிரி அந்த அதிமுக வரிசையும் திமுக வரிசையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றாங்க. கண்ண ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு கைத்தடியும் கவிபாடும் சொல்லுவாங்க, சரியா? அது மாதிரி கலைஞர் வீட்டு கைத்தடியும் கவிபாடும். அதே மாதிரி எழுத்தாற்றல், சொல்லாற்றல், எல்லா ஆற்றலும் நிறைந்த கலைஞர் அவர்களுடைய புதல்வர், அவருடைய பேரன், இவர்கள் இதான் சார் சனாதனம் இவங்க சொல்றது. அதாவது அதான் சொல்றேனே, அதாவது இவங்க எல்லாம் சாக்கடையிலேயே பிறப்பால் ஒருத்தருக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்றது சனாதனம் சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றது என்னது? பாருங்க, கருணாநிதி குடும்பம்ன்றதால இங்க பாருங்க, சும்மா இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டாதீங்க. உருட்டுறதுக்கு உதயநிதியினுடைய இந்த நியமனம் என்பது ஒரு சனாதனம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, சனாதனம் என்பது அது வேறு, இது வேறு. அதை கொண்டுட்டு இங்க வைக்க கூடாது சார். இவங்க தானே சொல்றாங்க சார், பிறப்பால் ஒருத்தருக்கு அடிப்படையில் தகுதி இருக்கிறது தான் சனாதனம், அதற்கு எதிரானவங்க நாங்கன்றாங்கல்ல. பாருங்க, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தார் என்பதற்காகவே எல்லா தகுதியும் இருக்குதுன்னு சொல்றது என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அதான பேரு. இங்க பாருங்க, நாங்க சொல்றது எங்க கட்சிக்கு, எங்களுடைய மக்கள் எங்களை தழுவி போவாங்க. நீங்க எங்களுக்கு எதிராக தான் இருப்பீங்க, எதிராகவே பேசுங்க. உங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா எங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் தான் சொல்றேனே கண்ண, என் காலம் வரும் என்று இல்ல, இந்த கட்சி இந்த நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு மட்டுமல்ல, 22ஆம் நூற்றாண்டு 25வது நூற்றாண்டு வரலையும் இந்த பூமியும் இந்த நிலமும் நீரும் நெருப்பும் இருக்கும் காலம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இருக்கும் இருக்கும். உங்களுடைய இருவருடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.